ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா குருபானி கொண்டாவில் இப்படி ஒரு இடம் இருக்குன்றது நாங்கள் இன்றைக்கி தான் பார்த்தோம். பட் எனக்கு தெரியும் நம்ம பிள்ளைங்களெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். எந்த இடன்றதை ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் காமிக்கிறேன். என்ன பண்ணுற குளோரி? சொல்கிறாம்மா சொல்கிறா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் குர்பானி குண்டாவிலேருந்து இங்கே பிரமிடுக்கு வந்துக்கிறோம். அங்கேருந்து வர்றதுக்கு 1 கிலோமீட்டரு. வந்து பார்த்தா எல்லாம் ஃபுல்லாக வேலி காம்பவுண்டெல்லாம் கட்டிட்டுருக்குறாங்க, கேட்டெல்லாம் போட்டுக்கிறாங்க. இது பேர் தான் பிரமிட். இது வந்து தான் பிரமிட். இது பேர் தான். பாருங்க நல்லா. பிரமிடுனா என்ன அர்த்தம்? பிரமிடுனா இங்கே வந்து ஐயர்கள் எல்லாம் தியானம் பண்ணுவாங்க, மனுஷ கொஞ்சம் ஒருநிலைப்படுத்துவாங்க. அதுக்கு தான் இங்கே வராங்க. சரிதான். அங்கே யார் உட்காந்துக்கிறது? யாருன்னு பார்த்தா என் தங்கச்சி பொண்ணு க்ளோரி. இங்கே என்ன பண்ணுற க்ளோரினா, மாமா நான் இங்கே உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உள்ளே போகிறதுக்கு வழி இல்லாமல் இருக்குல்ல, அதனால் நான் இங்கேயே உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிச்சு. உடனே என் சின்ன பொண்ணு அதை பார்த்துட்டு, அப்பா அங்கே பாருங்கப்பா வழி இருக்குது, அங்கே போகலாம் வாப்பா, அந்த பக்கமாக போனால் உள்ளே போகலாம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. உடனே அப்படியா, சரி ஓகே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி அங்கே ஒரு பக்கம் ஃபுல்லாகவே வேலி போடலை, அதனால் உள்ளே போனோம். உள்ளே போயிட்டு ஒரு 2-3 பேர் இருந்தாங்க, கேட்டோம் உள்ளெல்லாம் போகலாமா அப்படின்னு. யாருனாலும் வரலாம்பா, வந்து இந்த மாதிரி தியானம் பண்ணலாம், தவம் பண்ணலாம், ஒரு மனசை ஒருநிலைப்படுத்தலாம், சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே நாங்கள் மலை மேலே இருக்கிற பிரமிட்டுக்கு நாங்கள் மேலே போனோம். வழி எங்கே இருக்குன்னு பார்த்தா படிக்கட்டு வச்சுருந்தாங்க, மேலே டேங்க் வச்சுருக்குறாங்க, எல்லா இடத்துக்கும் தண்ணி இருக்குது, நல்ல வசதி பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது பார்க்க. மேலே வந்த உடனே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே காற்று சில்லுன்னு காற்று வருது, ரொம்ப அமைதியாக இருக்குது, பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக, சுற்றி பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. உண்மையாகவே இந்த இடத்த விட்டு வரதுக்கு மனசே இல்லை, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. நானே பிரமிச்சு போயிட்டேன். என்னடா நம்ம காட்டுக்கொல்லி பக்கத்தில் இது இருக்குது, ஆனால் நம்ம தூரத்தில் இருந்து தான் பார்த்தோம், இன்றைக்கி தான் கிட்ட வந்து இதெல்லாம் பார்க்குறோம், சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி நானும் ரொம்ப ரசித்தேன். ஹாய் கிரேசி, எப்படி இருக்குது இடமெல்லாம்? எப்படி இருக்குது? நீங்கள் வந்து பாருங்க, காற்று செம்மையா இருக்கும். காற்று எப்படி வருது பார்த்தியா? செம்ம காற்று ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் மேலே கட்டிக்கிறாங்க அவங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதிய சாப்பாடு கூட இந்த இடத்துல போடுறேன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். மதிய சாப்பாடு ஒரு 2 மணிக்கோ 1 மணிக்கோ போடுறாங்கப்பா, சாப்பிட்டு கூட நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பரவாயில்லையே, இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க, நல்லா பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களோட ஸ்கூல் லீவில் நாங்கள் இந்த தடவை டூர் எங்கே வந்தோம்னு பார்த்திங்கன்னா நம்ம குருபானி குண்டாவில் இருக்கிற பிரமிட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். வேறு லெவலாக இருக்குது. நம்ம நிலத்து பக்கத்தில் இவ்வளோ பெரிய பிரமிட் இருக்குதுன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. உள்ளே வந்த பிறகு தான் தெரியுது, செம்மையாக பண்ணியிருக்கிறாங்க. நிறைய வந்து பார்த்திங்கன்னா செடிகள் வச்சுருக்குறாங்க. இந்த இடம் பாருங்கள், வேறு லெவலாக இருக்குது, தண்ணி அருவி மாதிரி கொட்டுறது. இந்த இடம் பாருங்கள், எங்கள் ஒய்ஃப் நிற்கிற இடம். அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து ஜல்லி கொட்டி நிறவிருக்கிறாங்க, கலர் கலராக இருக்குது ஜல்லி, பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. எங்கள் ஒய்ஃப் போன உடனே என் தங்கச்சியும் நானும் போய் நிற்கிறான்னா என்னை ஒரு ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே போய் நின்று ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் வந்து தண்ணியில் விளையாடிட்டு இருக்காங்க. பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா மேலே ஏறி ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மனசை ஒருநிலைப்படுத்திட்டு போகலாம். ஏதாச்சும் பிரச்சனையில் இருக்கீங்களா, கஷ்டத்தில் இருக்கீங்களா, இங்கே வந்து ரிலாக்ஸாக இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.